அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் ஆழமான காதலுடன் அடிக்கடி உங்களுக்கு போன் கால் செய்ய மிக மிக சுலபமான வழி. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி மற்றும் காதலர்கள், இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணணும். காதலர்கள்னு வரும்பொழுது ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். இந்த டெக்னிக்ல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக நீங்க யூஸ் பண்ணலாம். யாருன்னே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ண முடியாதுங்க. யாருக்காக இந்த டெக்னிக் நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு நல்ல இன்டராக்ஷன் இருந்திருக்கணும். அப்பதாங்க இந்த மெத்தட் ஒர்க் ஆகும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் அஃபர்மேஷன்ஸை இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். புதியதாக பார்க்கறவங்களுக்காக சிம்பிளா நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில பவர்ஃபுல்லான வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து யூஸ் பண்ண கூடாது. உச்சரிப்பதற்கு மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். நம்முடைய ஆழ்மனதில் எளிதாக பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்க்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அர்த்தம் தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை அஃபர்மேஷன்ஸோட சேர்த்து நம்ம பயன்படுத்தும் பொழுது நீங்கள் விரும்பும் நபரிடமிருந்து அன்புடனும் ஆழமான காதலுடனும் போன் கால் உங்களுக்கு அடிக்கடி வரும். அடுத்ததாக அஃபர்மேஷன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா, பாசிட்டிவான சிம்பிளான ஒரு சென்டென்ஸை எடுத்து அதை ரிப்பீட்டடா நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வாசகம் நம்முடைய ஆழ்மனதில் பதியும். அதற்கு பிறகு அந்த வாக்கியத்திற்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அஃபர்மேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். எந்த மொழியில அந்த சென்டென்ஸை நீங்க யூஸ் பண்ணா உங்களுக்கு உணர்வு பூர்வமாக இருக்குமோ அந்த லாங்குவேஜ்ல அதை நீங்க பயன்படுத்தணும். ஆனால் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த அஃபர்மேஷன் சென்டென்ஸ்ல ஸ்விட்ச் வேர்டும் கலந்து இருக்கிறதுனால இதை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ண கூடாதுங்க. இங்கிலீஷ்ல மட்டும் தான் பயன்படுத்தணும். அதே போல இந்த அஃபர்மேஷன் சென்டென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஷார்ட்டா இருக்கணும். வளவலன்னு பேராகிராஃப் மாதிரி எழுதக்கூடாது அல்லது சொல்லக்கூடாது. சிம்பிளான சென்டென்ஸாக இருந்தால் மட்டும்தான் அதை ரிப்பீட்டடா நம்மால சொல்லவும் முடியும், சுலபமாக நம்மால் எழுதவும் முடியும். அஃபர்மேஷன் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு நெகட்டிவான வேர்ட் கூட இருக்கக்கூடாதுங்க. முழுமையான பாசிட்டிவான வாக்கியமாக அது இருக்கணும். சோ இப்போ உங்க எல்லாருக்குமே ஓரளவிற்கு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மற்றும் அஃபர்மேஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இதை நீங்க பயன்படுத்தலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த மெத்தடுக்கு கிடையாதுங்க. நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இதை நீங்க பயன்படுத்தலாம். அசைவம் சாப்பிட்டதற்கு பிறகும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. குறைந்தபட்சமாக 30 டேஸ்க்கு 30 நாளைக்கு இந்த மெத்தடை கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்பதாங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள் முதல் அதிகபட்சம் 10 நிமிடங்கள் வரை இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லலாம். எந்த நேரத்துல சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த நேரம் நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்தை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. தினமும் ஒரே நேரத்துல தான் இந்த வாக்கியத்தை சொல்லணும்னு கிடையாதுங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய எந்த நேரத்துல வேணாலும் இந்த வாக்கியத்தை பயன்படுத்தலாம்.
பயன்படுத்தலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வாக்கியத்தை வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். முடிந்தவரை ஒரு தனிமையான இடம் அல்லது நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சில நிமிடங்கள் இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லுங்க. எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாம முழு கவனத்துடன் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்பதாங்க இமீடியட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரி வாங்க, நாம் சொல்ல வேண்டிய அந்த பவர்ஃபுல்லான வாக்கியம் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஐ அட்ராக்ட் ரொமான்டிக் கால்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ஃப்ரீக்வென்ட்லி, ரெகுலர்லி, கான்ஸ்டன்ட்லி. இந்த வாக்கியத்தில் எக்ஸ்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும். உதாரணத்திற்கு அவங்களுடைய பெயர் ராஜான்னு இருந்ததுன்னா ஐ அட்ராக்ட் ரொமான்டிக் கால்ஸ் ஃப்ரம் ராஜா ஃப்ரீக்வென்ட்லி, ரெகுலர்லி, கான்ஸ்டன்ட்லி. அவங்க பெயர் ராணின்னு இருந்ததுன்னா ஐ அட்ராக்ட் ரொமான்டிக் கால்ஸ் ஃப்ரம் ராணி ஃப்ரீக்வென்ட்லி, ரெகுலர்லி, கான்ஸ்டன்ட்லி. அடுத்ததாக நேம் யூஸ் பண்றதுலயும் சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கலாம். எந்த பெயரை பயன்படுத்தணும்னு நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அந்த நேமை நீங்க யூஸ் பண்ணுங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு எதுவாக இருந்தாலும் அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இன்கேஸ் நீங்க நேம் சொல்லி கூப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்துங்க. உதாரணத்திற்கு அவங்க படிச்ச ஸ்கூல்ல, காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற கவுண்டிங் எண்ணிக்கை முக்கியம் கிடையாதுங்க. சோ நீங்க பொறுமையா மென்மையா சொல்லுங்க. நிறைய முறை சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க ரொம்ப வேக வேகமா சொல்லாதீங்க. 5 நிமிடங்களுக்கு 10 முறை நீங்க சொன்னால் கூட போதும். ஆனால் உணர்வு பூர்வமாக நீங்க சொல்லணும். அதுதாங்க ரொம்பவுமே முக்கியம். இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு அடிக்கடி போன் கால் செஞ்சு நீங்க விரும்புவதை போல பேசினால் எவ்வளவு சந்தோஷப்படுவீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலையை எக்ஸாக்டா நீங்க கொண்டு வரணும். சோ இந்த மெத்தடை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து அடிக்கடி உங்களுக்கு போன் கால் வருவதா நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க, கற்பனை செஞ்சுக்கோங்க. எந்த அளவிற்கு ரியாலிட்டியா நீங்க ஃபீல் பண்றீங்களோ அந்த அளவிற்கு இன்ஸ்டன்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதை கற்பனை செய்யும் பொழுதே உங்களுடைய முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியணும். அந்த அளவிற்கு ஹாப்பியா நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இப்ப நம்ம பார்த்த வாக்கியத்தை பொறுமையா 5 முதல் 10 நிமிடங்கள் வரை நீங்க சொல்லுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு லைன் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இமீடியட்டா அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து உங்களுக்கு போன் கால் அல்லது மெசேஜஸ் வரும். 30 டேஸ்க்கு 30 நாளைக்கு இந்த மெத்தடை தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது அந்த நபர் கிட்ட இருந்து அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா உங்களுக்கு போன் கால் வந்துகிட்டே இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம், அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இப்படி ஒரு டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்றத ஷேர் பண்ணவே கூடாதுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு பலனை கொடுக்காது. சோ நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த நபர் கிட்டன்னு மட்டும் கிடையாதுங்க, வேற யார்கிட்டயுமே இப்படி ஒரு மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறத ஷேர் பண்ணாதீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இது போல ஒரு மெத்தட் இருக்குன்றத நீங்க சொல்லலாமே தவிர நீங்க பர்சனலா ஃபாலோ பண்றீங்கன்றத யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுங்க. இது முக்கியமான ஒரு ரகசியம். இந்த மெத்தட்னு மட்டும் கிடையாதுங்க, வேற எந்த ஒரு தாந்திரிக முறைகள் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடாக இருந்தாலும் நம்ம அதை ஃபாலோ பண்றோம்ன்றத யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. சோ தேவைப்படுறவங்க இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. மேஜிக்கல் வேல இந்த மெத்தட் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.